ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ நம்ம பார்க்குற இந்த 4 மொபைலுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ சேல்ஸுக்காண்டி வந்திருக்கு. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா 4மே செம்மையான மொபைலுங்க. OnePlus Nord 2ன்னு சொல்லிட்டு ஒரு மொபைல் வந்திருக்கு. பாக்ஸு, சார்ஜர், ஸோ எல்லாமே இன்க்ளூடிங்காக இருக்குது. ஸோ இந்த மொபைலோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9000 கொடுக்குறாங்க. வால்யூம், அதாவது ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, வால்யூம் பட்டன், அது வந்து கொஞ்சம் ஸ்டெக்காக இருக்குது. ஸ்டெக்குன்னா வருது, டைட்டாக இருக்குது, ரொம்ப டைட்டாக இருக்குது. ரொம்ப டைட்டாக தான் இருக்குது. ஸோ மொபைல் மற்றபடி வேறு எந்த இஷ்யூமே கிடையாது. பேக் பேனல் மாற்றிருக்குல்ல? எதுவும் மாற்றலை. ஸோ பவுச் அடையாளம் நிறையா இருக்குது, அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ மொபைல் வந்து பார்த்திங்கன்னா 9000 ரூபா தான் கொடுத்துருக்கு. 8 என்ன ஜிபி, 8 128, சார்ஜரோடு இருக்குது. 9000 தான். இப்போ என்ன இதில் இஷ்யூனா, உங்களுக்கு நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது வால்யூம் பட்டன் டைட்டாக இருக்குது, சரியா? மற்றபடி மொபைல் சூப்பராக இருக்குது. கேமராலாம் வச்சு காட்டுங்க பாஸ். 9000 தான் கொடுக்குறாப்புல. ஏன்னா சார்ஜரே ஒரு 1000 ரூபாய்க்கு மேலே வந்துடும். 1000 ரூபா 1200 சொல்லுவாங்க. ஒரிஜினல் சார்ஜர் அவ்வளோ கிடைக்காது. கேமராலாம் பாருங்கள் எப்படி இருக்குது, பக்காவாக இருக்குது, டீசெண்டாக இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் சொல்கிறோம் 9000 ரூபா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆமாம், அதுதான் மாற்றி போட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங், இது அதை காட்டி இதை காமிக்கவா? சரி, ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் S9 ப்ளஸ்ஸு பாக்ஸு மொபைலு. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும், இந்த மொபைல் வந்து டிஸ்பிளே திடீர்னு பச்சையாக மாறிடும், இப்போ தெளிவாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் S9 ப்ளஸ்ஸு. ஸோ இந்த மொபைலில் ஒரு இஷ்யூ என்னென்னா, திடீர்னு வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது க்ரீன் கலராக மாறிடும். ஸோ அது எந்த அளவுக்கு மாறும்னா உங்களுக்கு வந்து இப்போ பார்த்தா தெரிஞ்சிடும். தெரியல, சில நேரம் வரும், வந்தால் திரும்ப வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். பேக்ரவுண்டும் இருக்குது. அதனால தான் இதோட விலை வந்து 4000 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம். ரொம்பலாம் அதிகமாகலாம் கொடுக்கல. ஆனால் இந்த மொபைல்லாம் வந்து ஒரு காலத்தில் 80000 ரூபா 70000 ரூபா மொபைலுன்றது உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியாது. ஆனால் நம்ம வாங்கி விற்றுருக்கோம், அதை வச்சு சொல்கிறேன். எட்ஜி டிஸ்பிளே, இது ஃபுல் எட்ஜி டிஸ்பிளே. இன்றைக்கி வரைக்கும் இதை யூஸ் பண்ணுறவங்க விட மாட்டாங்க. ஏன்னா அதில் வந்து அவங்க யூஸ் பண்ணி அதுலேயே ஐக்கியமாகிட்டாங்க, சரியா? இதோட விலை வந்து 4000 ரூபா, 4000 ருபீஸு. ஜிபி எவ்வளோங்க? 664. 6 ஜிபி ரேமு, 128 ஜிபி ஸ்டோரேஜ். இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங்கில் S10e லைட் வெயிட்டு இந்த மொபைலு. ஆமாம், மொபைல் தெளிவாக வச்சுருக்காப்புல. வெறும் 7500 ரூபா தான் சொல்கிறாப்புல. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து எதுவும் இஷ்யூ இல்லைல்ல, தெளிவாக இருக்குது. அது கேட்டாங்கண்ணா, கொடுங்க, எடுத்துருவாங்க. சாம்சங் S10eன்றது ஒரு பெரிய மொபைலு, ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கும். கேமரா குவாலிட்டி தான் நல்லாயிருக்கும், பாக்கெட்டில் வைக்கிறதுக்கே தெரியாது. ஸோ அவ்வளோ சூப்பர் கேமரா இது. மொபைல் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 7500 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம். பாக்ஸ் இருக்குது, சார்ஜர் கிடையாது, ஒன்லி பாக்ஸ் தான். 7500, சரியா? வேறு ஏதாவது உள்ளே இருக்கா? அந்த கூகுள் பிக்சல் எடுங்க, அந்த அங்கே ஒன்று இருக்கு பாருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கூகுள் பிக்சல் 6a டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணியிருக்கு. 8500 ரூபா சொல்கிறாப்புல. எடுங்க, அதான் வெளியே. டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணிட்டாங்கங்க அதுக்கு. மற்றபடி மொபைல் சூப்பராக இருக்குது. இது நல்லா இருந்துச்சுன்னா 13000 ரூபா விற்கிறாங்க. 6a 12000 ரூபா 13000 ரூபா விற்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணனால 8000 எவ்வளோங்க, 8500 ரூபாய்க்கு விற்கிறாப்புல. பேக் கேமரா, ஃப்ரண்ட் கேமரா எல்லாமே நல்லா தான் இருக்குது. அப்படியா? டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணியிருக்குல்ல, அதனால் கொஞ்சம் இல்லை, ரொம்பவும் மங்களாக தான் இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் சொல்கிறோம், வெறும் 8500 ரூபா, சரியா?